أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ادخلوا الجنة أنتم وأزواجكم تحبرون. சங்கைக்கும் மேலான மரியாதைக்கு உரித்தான எல்லாமுள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மனித வாழ்க்கையில் மனிதர்கள் அனைவரும் விரும்புவது இருக்கிற வீடு நிம்மதியான முறையில் அமைந்திருக்க வேண்டும், மனதிற்கு நிம்மதி இருக்க வேண்டும், குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இருக்க வேண்டும். மொத்தத்தில் வாழ்கிற காலத்தில் நிம்மதியாக வாழ்ந்துவிட்டு நிம்மதியாக இறந்து போக வேண்டும் என்று மனிதர்களாக வாழ்கிற எல்லோருடைய வாயில் இருந்து வருகிற வார்த்தையும் வெளிப்படுகிற பேச்சுக்களும் இப்படித்தான் அமைந்திருக்கிறது. படித்தவர்கள், படிக்காதவர்கள், உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள், தாழ்ந்த நிலையில் இருப்பவர்கள், ஆட்சியாளர்கள், குடிமக்கள் என்று எல்லோரும் நிம்மதியான வாழ்க்கையை தேடுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகிற போது 3 இடங்களில் மனித சமூகம் நிம்மதியை பெற்றுக் கொள்கிறது. மனிதன் விரும்புகிற நிம்மதியை அல்லாஹ் 3 இடத்தில் வைத்திருப்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஒன்று, வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு உங்களுடைய வீடுகளில் நிம்மதி இருக்கிறது, உங்களுக்கான இல்லங்களில் உங்களுடைய நிம்மதியை நாம் வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொன்று, ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها. உங்கள் இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவியாக வாழ்கிற இந்த உறவு முறையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனதிற்கு நிம்மதியை வழங்குகிறான் என்று அல்லாஹ் அந்த இறைவசனத்திலே தெளிவுபடுத்துகிறான். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹுவை நினைவு கொள்கிற போது, அல்லாஹுவை தொழுகிற மனிதன், அல்லாஹுவின் கட்டளைகளை ஏற்று வாழ்க்கையில் நடக்கிற மனிதன், அல்லாஹ் தடுத்திருக்கிற காரியங்களை விட்டும் விலகி வாழ்கிற மனிதன், எந்த மனிதன் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறானோ, அல்லாஹுவின் வார்த்தைகளை அல்லது அல்லாஹ் என்ற பெயரை அல்லது அல்லாஹுவின் திக்ருகளை அதிகம் பேணி வருகிறானோ அவனுடைய உள்ளத்திற்கு, அவனுடைய மனதிற்கு நிம்மதி இருக்கிறது என்று அல்லாஹ் மனித சமூகத்திற்கு அல்லது மனித சமூகம் தேடுகிற நிம்மதியை அல்லாஹ் 3 இடத்திலே வைத்திருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். ஆனாலும் நம்முடைய இல்லங்களிலே, வீடுகளிலே நிம்மதி இல்லை. அல்லாஹ் எந்த உறவு முறையின் மூலமாக நிம்மதியை தருகிறேன் என்று சொல்கிறானோ, அந்த கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு மத்தியிலே நிம்மதி இல்லை. இதையெல்லாம் தாண்டி மனிதனுடைய மனதினில் சதா எப்போதும் ஏதாவது கவலை, சிந்தனை, ஏதாவது ஒரு சூழ்நிலை அவனை சுற்றி கொண்டே வருகிறது. எதனால் நாம் நிம்மதி இழந்து போகிறோம், ஏன் நிம்மதியை தொலைத்தோம், எப்படி அந்த நிம்மதியை வரவழைத்துக் கொள்வது என்பது போன்ற வழிகாட்டலை அணுகுவதற்கு முன்னால் கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே,
அல்லாஹ் இல்லற வாழ்க்கையின் மூலமாக எப்படி நிம்மதியான வாழ்வை தருகிறானோ அதே போன்று அந்த இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவியாக இந்த உலகத்திலே வாழ்கிற அந்த தம்பதியர்கள், அந்த மனித உறவுகள் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, இந்த உலகத்திற்கு பின்னிருக்கிற வாழ்க்கையிலும் அவர்கள் நிம்மதியோடு சாந்தியோடு சுவர்க்கத்திற்குள் நுழைய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். உலகத்தில் நாம் தாய் மகளாக வாழ்கிறோம், சகோதரிகளாக வாழ்கிறோம், சகோதரன் சகோதரியாக வாழ்கிறோம், தாய் மகனாக வாழ்கிறோம். மனிதனுடைய குடும்ப அமைப்பில், உறவு அமைப்பில் நிறைய பெயர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சுவர்க்கத்திற்குள் செல்கிற அந்த குடும்ப அமைப்பில், சுவர்க்கத்திற்குள் நுழைகிற அல்லது சுவர்க்கத்திற்குள் பிரவேசிக்கிற அந்த அமைப்பில் அல்லாஹ் ஒரே ஒரு உறவுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறான். இந்த உலகத்தில் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் எந்த ஒரு காரியத்திற்கும் நாம் செல்வதாக இருந்தால் தோழிகளோடு செல்கிறோம். சில இடங்களுக்கு மகளை அழைத்து செல்கிறோம், சில இடங்களுக்கு சகோதரனை அழைத்து செல்கிறோம், சில இடங்களுக்கு நம்முடைய உறவு அமைப்புகளில் யார் நமக்கு நெருக்கமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை அழைத்து செல்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு உறவு அமைப்பை மாத்திரம்தான் சுவர்க்கத்திற்குள் ஜோடியாக உள்ளே அனுப்புகிறான். 2 பேரா சேர்ந்து சொர்க்கத்துக்குள்ள நுழையணும்னு சொன்னா அது கணவன் மனைவி என்கிற அந்த உறவை கொண்டு மாத்திரம்தான் சுவர்க்கத்திற்குள் ஜோடியாக நுழைய முடியும். எனவே சுவர்க்கத்திற்கு கணவன் மனைவியாக இந்த உலகத்திலே நாம் எந்த உறவு முறையோடு இருக்கின்றோமோ, இன்னும் சொல்ல போனால் ஒரு தாய்க்கு மகள் என்கிற உறவு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம், ஒரு 15 வருஷம், ஒரு தந்தைக்கு மகள் என்கிற அல்லது மகன் என்கிற உறவு எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு முடிந்து விடுகிறது. அதற்கு பிறகு அதிகம் ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் அதிகம் சார்ந்து நிற்கிற ஒரு உறவு இருக்குமானால் ஒரு பெண் தன்னுடைய கணவனான அந்த ஆணை சார்ந்து நிற்கிறாள். வாழ்க்கையில் ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் 60 ஆண்டுகள் வாழ்கிறான் அல்லது 60 ஆண்டுகள் வாழ்கிறாள் என்று சொன்னால் அதிகமாக அந்த பெண் அல்லது அந்த ஆண் சார்ந்து நிற்பது அந்த கணவன் மனைவி என்கிற அந்த இல்லற உறவு முறைகளுக்குள் தான். எனவே இந்த உயர்ந்த அமைப்பான அல்லது அல்லாஹ் போற்றி புகழ்கிற இந்த குடும்ப அமைப்பில் அல்லது இந்த குடும்ப உறவில் கணவன் மனைவியாக இந்த உலகத்திலே எப்படி நாம் வாழ்கிறோமோ இதே அமைப்போடுதான் சுவர்க்கத்திற்குள்ளும் அவர்கள் நுழைவிக்கப்படுவார்கள், அவர்கள் உள்ளே பிரவேசிக்கப்படுவார்கள். அந்த சுவர்க்கத்தின் இன்பங்களை கணவன் மனைவி என்கிற அந்த ஜோடியான அந்த உறவு முறைதான் அனுபவிப்பதற்கும் அல்லது அதை ரசிப்பதற்கும் தகுதியானது என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு இடத்தில் பேசுவான். உதுகுலுல் ஜன்னத அன்தும் வஅஸ்வாஜுக்கும் துஹ்பரூன். சுவர்க்கத்திலே நல்லவர்கள் செய்த நல்லறங்கள் செய்த கணவன் மனைவியை நாம் நீங்கள் சுவர்க்கத்திற்குள் கணவன் மனைவியாகவே நுழையுங்கள் என்று நம்முடைய வானவர்களால் சொல்வோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபிலே நமக்கு தெளிவுபடுத்துகிறான். இந்த உலகத்திலே எப்படி வாழ்கிறோமோ, நம்முடைய குடும்ப உறவு எப்படி அமைந்திருக்கிறதோ, இந்த அமைப்பை வைத்து நாம் பார்க்கிற போது சுவர்க்கத்திற்குள்ளும் ஜோடியாக இந்த உறவு முறைகளோடு செல்வது எந்த அளவிற்கு சாத்தியம் என்பது நமக்கு கேள்விக்குறியாக இருக்கும். நம்முடைய கணவனோடு அல்லது நம்முடைய ஒரு ஆண் தன்னுடைய மனைவியோடு சுவர்க்கத்திற்குள் நுழைவதற்கு இஸ்லாம் என்னென்ன செயல்பாடுகளை என்னென்ன வழிமுறைகளை சொல்லித் தந்திருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எப்போது ஒரு கணவன் மனைவி ஜோடியாக சுவர்க்கத்திற்குள் நுழைகிறார்களோ அப்பொழுதே அவர்களின் மூலமாக பிறந்த அந்த குழந்தைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் சுவர்க்கத்திற்குள் பிரவேசிக்கப்பட்டு விடுவார்கள். சொர்க்கத்திற்கு தகுதியான ஒரு தாய் தந்தை
சொர்க்கத்திற்கு தகுதியான ஒரு பிள்ளைகளை, ஒரு சமூகத்தை, ஒரு கட்டமைப்பை அவர்கள் உருவாக்குவார்கள். எனவே நாம் அந்த இடத்தில் கேள்வி எழுப்புவதற்கு அர்த்தமில்லை. எப்போதும் கணவன் மனைவி என்கிற அமைப்பில் உறவில் சொர்க்கத்திற்குள் நுழைகிறோமோ அப்போதே நம்முடைய பிள்ளைகளும் அந்த சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடுவார்கள். எப்படி சொர்க்கத்திற்குள் கணவன் மனைவியாக நுழைவது, சுவனம் செல்கிற அந்த கணவன் மனைவி யார் என்பதை குர்ஆனும் சுன்னாவும் அதிகமாக பேசுவதை அல்லது அதிகமாக குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இங்கு வந்திருக்கிற தாய்மார்களில் நான் உட்பட திருமணமானவர்கள், நம்முடைய திருமணத்திற்கான தேர்வு இஸ்லாம் சொல்கிறது, உங்களுடைய இல்லற வாழ்க்கையின் தேர்வில் இருந்து நீங்கள் சுவனத்திற்கு செல்வதற்கான பாதைகள் திறக்கப்படுகிறது. நாம தேர்ந்தெடுக்கிற அந்த உரிமை இருக்கிறது அல்லவா, அந்த உறவு முறை இருக்கிறது அல்லவா, அங்கு நாம் தவறிழைக்கிறோம் என்று சொன்னால் நமக்கான சுவர்க்கத்தை தவறவிடுகிறோம் என்று அர்த்தம். இன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பொதுவாக திருமணத்தின் போது ஒரு ஆணுக்கான துணை பெண்ணை அல்லது ஒரு பெண்ணுக்கான துணை ஆணை 4 விஷயங்களை அடிப்படையாக வைத்து தேர்வு செய்யப்படுகிறது. ஒன்று, அழகுக்காக வேண்டி திருமணம் செய்கிறார்கள். இன்னொன்று, நல்ல குடும்பம் என்பதற்காக வேண்டி ஒரு பெண்ணையோ அல்லது ஒரு ஆணையோ திருமணம் செய்யப்படுகிறது. அல்லது பணம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி ஒரு ஆணை அல்லது ஒரு பெண்ணை திருமணம் செய்யப்படுகிறது. சில போது நல்ல தீன், மார்க்கத்தின் விழுமியங்கள், நல்ல குணங்கள், பண்பாடுகள், இஸ்லாம் இருக்கிறது, தொழுகிறான், நோன்பு வைக்கிறான், முஸ்லிமாக இருக்கிறான் அல்லது முஸ்லிமாக வாழ்கிறான் என்ற காரணத்திற்காக வேண்டி திருமணம் செய்யப்படுகிறது. இந்த 4 அம்சங்களில் ஏதாவது ஒன்றையோ அல்லது 2ஐயோ அல்லது 3ஐயோ இந்த சமூகம் தேர்ந்தெடுக்கிறது திருமணத்திற்காக வேண்டி. நம்முடைய மகளுக்கோ அல்லது மகனுக்கோ நாம் பெண் பார்க்கிற போது அல்லது மாப்பிள்ளை பார்க்கிற போது அதிகபட்ச தகுதியாக நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை, அல்லது நமக்கான திருமணங்களில் எதை நம்முடைய பெற்றோர்கள் தேர்ந்தெடுத்தார்கள், நாம் எதை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். மார்க்கம் சொல்லி தருகிறது, நீங்கள் மார்க்கம் உடையவர்களை, அல்லாஹுவை தொழுகிறவர்களை, அதிகம் குர்ஆன் ஓதுகிறவர்களை, நோன்பு வைப்பவர்களை, நல்ல பண்பாடுகள் ஒழுக்கங்கள் கொண்டிருப்பவர்களை நீங்கள் திருமணம் செய்யுங்கள் என்று மார்க்கம் வலியுறுத்துகிறது. வலியுறுத்துகிற போதே சொல்கிறது, நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். உங்களுக்கான வெற்றி என்பது நீங்கள் தேர்வு செய்கிற, உங்களுடைய இல்லற வாழ்க்கையை தேர்வு செய்கிற அந்த அமைப்பில் இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு சமூகத்தில் என்ன நடக்குது? இன்றைய தாய்மார்கள் மணமகளை தேர்ந்தெடுப்பதற்காக வேண்டி வைத்திருக்கிற தேர்வு முறைகளில் அதிகம் இருப்பது அழகு. பையன் சுமாராக இருந்தாலும், அழகில்லாமல் இருந்தாலும் அவனுக்கு கிடைக்கிற பெண் வெள்ளையாக இருக்க வேண்டும், சிகப்பாக இருக்க வேண்டும். பெண் சுமாராக இருக்கிறாள் அல்லது அழகாகவே இருக்கிறாள் என்று வைத்துக் கொண்டாலும் அந்த பெண்ணுக்கு பார்க்கப்படுகிற அந்த ஆண், அவன் எவ்வளவு சுமாராக இருந்தாலும் பரவாயில்லை, அவனிடத்திலே பணம் இருக்க வேண்டும், சம்பாத்தியம் இருக்க வேண்டும், வீடு இருக்க வேண்டும், வாசல் இருக்க வேண்டும், சொத்து சுகங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே அதிகரித்திருக்கிறது. தீனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது குறைந்திருக்கிறது. தீனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த கணவன் மனைவி உறவு இருக்கிறதே, அது நிச்சயமாக சத்தியமிட்டு சொல்லலாம், அது சுவர்க்கத்திற்கு, இந்த உலகத்தில் எப்படி ஜோடியாக வலம் வருவார்களோ அதுபோன்று சுவர்க்கத்திற்குள்ளும் ஜோடியாக வலம் வருகிற ஒரு அமைப்பில் உருவாகிற உறவாக அந்த கணவன் மனைவி உறவு என்பது அமைந்துவிடும். அந்த ஜோடிகள் சுவர்க்கத்திற்குள் நுழைந்து விடுவார்கள். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு, எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது. ஒரு ஆண் இப்படி நினைக்கிறான், தனக்கு வர வேண்டிய பெண் திருமணத்திற்கு முன்பாக தான் எந்த பெண்ணை மணமுடிக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ, எந்த பெண்
தான் மணமுடிக்க வேண்டும் என்று விரும்புகிறாளோ ஒரு ஆணை தன்னைத்தான் முதலாவதாக நேசித்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டான மனதில் இருக்கிற ஆசை. நம்மைத்தான் முதலாவதாக நேசித்திருக்க வேண்டும். அந்த மனதிலே நம்மை தவிர வேறு யாரும் திருமணத்திற்கு முன்பாக நுழைந்திருக்க கூடாது. அவர்களுக்குள் பரஸ்பரம் எந்த உறவும் இருக்கக்கூடாது. எந்த ஆணோடும், எந்த ஒரு பெண்ணுக்கு எந்த ஆணோடும், ஒரு ஆணுக்கு எந்த பெண்ணோடும் இருக்கக்கூடாது என்று விரும்புகிறார்கள். ஆனால் எந்த பெண்ணுமோ அல்லது எந்த ஆணுமோ திருமணத்திற்கு முன்பாக தனக்கு வரக்கூடிய பெண் தொழுகையாளியாக, நோன்பாளியாக, இஸ்லாமிய வாழ்க்கை முறையை பின்பற்றி வாழ்கிறவராக இருக்க வேண்டும் என்று எந்த ஆணும் அல்லது எந்த பெண்ணும் விரும்புவதும் இல்லை, நினைத்து கூட பார்ப்பதில்லை. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய குடும்ப உறவில் நிம்மதி இல்லாமல் போனதற்கும், குடும்ப வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் கணவன் மனைவியாக ஒரு குடும்பத்திலே 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 40 ஆண்டுகள் வரை வாழ்ந்த தம்பதியர்களும் கூட நிறைய குடும்பங்களில் சரிசமமாக அமர்ந்து மகிழ்ச்சிகரமாக பேசுகிற தம்பதியர்களின், சந்தோஷமாக உறவாடுகிற தம்பதியர்களின் எண்ணிக்கை குறையும். நிறைய குடும்பங்களில் கணவன் மனைவி என்பவர்கள் வெறும் சடலமாக நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர்களுடைய தேர்வு இருக்கிறதே அது பணமாக இருந்தது, அது நிறமாக இருந்தது, அது நல்ல குடும்ப பின்னணி என்பதோடு தொடர்பில் இருந்தது. மார்க்கத்தை தேர்ந்தெடுக்காமல், மார்க்கத்தை புறந்தள்ளி அவர்கள் தேர்ந்தெடுத்ததனுடைய விளைவு. மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கிற பட்சத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த குடும்பத்தில் நிம்மதியை கொடுக்கிறான். சுவர்க்கத்திற்கான ஒரு கணவன் மனைவி செல்வதற்கான தகுதிகளை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது எளிமையாக ஒரு வார்த்தையை சொல்வார்கள், ரஹிமல்லாஹு இம்ரஅன் வ இம்ரஅத்தன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அருள் இருக்கிறது, அது ஒருவருக்கு உண்டாகட்டும் அல்லது ஒரு பெண்மணிக்கு உண்டாகட்டும். அதிகாலை நேரத்திலே தொழுகைக்காக, அல்லாஹ்வை தொழுவதற்காக அவன் எழும்புகிறான் அல்லது அந்த பெண்மணி எழுகிறாள். தானும் தொழுது தன்னுடைய மனைவியும் அல்லது தன்னுடைய கணவனும் தொழ வேண்டும் என்பதற்காக வேண்டி வாயுத்தவ அவன் எழுப்புகிறான் அல்லது வாயுத்தவ அந்த பெண்மணி தன்னுடைய கணவனை எழுப்புகிறான். எழுப்பி, நான் தொழுது விட்டேன், எழுந்திருத்து நீங்கள் தொழுங்கள் என்று கணவனை பார்த்து மனைவியோ அல்லது மனைவியை பார்த்து கணவனோ எழுப்புகிறான். உறக்கத்திலே கணவன் எழுந்திருப்பதற்கு அல்லது மனைவி எழுந்திருப்பதற்கு மறுக்கிற போது அல்லது தூக்கத்தை தொடர்கிற போது தண்ணீரை கையில் எடுத்து லேசாக அந்த முகத்திலே தெளித்து, அல்லாஹுவை மறந்துவிட்டு உறங்குகின்றீர்களே, எழுந்திருங்கள் என்று எழுப்புகிற அந்த ஆணின் மீது, அந்த கணவனின் மீது அல்லது அந்த மனைவியின் மீது அல்லாஹ் அருள் புரியட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எத்தனை தாய்மார்கள் எண்ணி பார்க்க வேண்டும். வெளியில் சென்று உள்ளே வருகிற கணவன் கேட்கிறான், புள்ள வந்துச்சா, ஸ்கூலுக்கு போச்சா, டியூஷன் போச்சா, சாப்பிட்டியா, ட்ரெஸ் பண்ணியா, அது செஞ்சியா, இது செஞ்சியா, 1000 கேள்விகள் அந்த கணவன் மனைவி இடத்திலே கேட்கிறான். மனைவியான நாம் கணவனிடத்திலே நிறைய கேட்கிறோம். நீங்கள் வெளியே போனீங்களே, என்ன ஆச்சு, வியாபாரம் ஒழுங்கா நடந்துச்சா, அங்க போனீங்களே, இங்க போனீங்களே, உடம்ப பாத்துக்கிட்டீங்களா, எல்லாவற்றையும் கேட்கிறோம். ஆனால் தொழுதீர்களா, இன்னைக்கு எவ்வளவு குர்ஆன் ஓதுனீங்க, எவ்வளவு திக்ர் செஞ்சீங்க என்ற இந்த வார்த்தைகளை ஒரு கணவன் தன் மனைவியோடு பரிமாறுகிறானா என்று சொன்னால், ஒரு மனைவி தன்னுடைய கணவனோடு பரிமாறுகிறாளா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. எங்கெல்லாம் இந்த பரிமாற்றம் இருக்குமோ, இபாதத்திற்காக வேண்டி ஒரு பெண் தன்னுடைய கணவனை, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை எழுப்புகிறானோ, அந்த இடத்தில், அந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திற்கு சொந்தக்காரர்களாக ஒரு கணவன் மனைவி மாறிவிடுவார்களே, ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த வீடு சுவர்க்கத்திற்கு செல்வதற்கு தகுதியானவர்கள் நிரம்பி இருக்கிற ஒரு வீடாக அது மாறிவிடும். இன்னைக்கு நம்ம வீடுகள்ல என்ன நடக்குது? நம்ம வீடுகள்ல என்ன நடக்குது? 10 மணிக்கு கடையை மூடிட்டு வர்ற கணவர் மனைவி இடத்துல கேட்கிறாரு, அந்த சீரியல்ல என்ன நடந்துச்சு, இந்த சீரியல்ல என்ன நடந்துச்சு. மாத்திட்டோம். குடும்ப வாழ்க்கை இஸ்லாமிய முறையில இருந்து மிக
சுத்தமாக மாறி போயிருக்கிறது. பிள்ளைகள், நாம் வளர்க்கிற பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள்? குர்ஆன் ஓதுகிற ஒரு அமைப்பை இன்றைக்கு நாம் வீட்டிலே வைத்திருக்கிறோமா? இத்தனை பிள்ளைகளை நாம குர்ஆனை வீட்டில் ஓத சொல்லணும். தினந்தோறும் என் வீட்டில் என்னுடைய மகன்களை நான் ஒரு அல்ஹம்து சூரா ஓத சொல்கிறேன், அல்லது ஒரு குர்ஆன்ல ஒரு ஜுசுவுல கால் பகுதிய 2 பக்கத்தை நான் ஓதுகிறேன். என்னுடைய மனைவியும் ஓதுகிறாள், அல்லது என்னுடைய கணவரையும் ஓத சொல்கிறேன். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் மாதவிடாய் நிலையிலே இருக்கிற போது என்னுடைய வீட்டிற்குள் வருகிறார்கள். நான் மாதவிடாய் நிலையிலே இருக்கிறேன். என்னுடைய மடியிலே படுத்த மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிற ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது. சாதாரண நிலையிலேயே குர்ஆன் ஓதுவதை அல்லது ஓத கேட்பதை நம்முடைய கணவருக்கு ஓத தெரியும் என்று எத்தனை பெண்களுக்கு தெரியும்? நம்முடைய மனைவிக்கு ஓத தெரியும், குர்ஆன் ஓதுவாள் என்று எத்தனை கணவன்மார்களுக்கு தெரியும்? சங்கைக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் செய்த தவறை அல்லது நமக்கு செய்யப்பட்டிருக்கிற தவறு நம்முடைய சந்ததிகளுக்கு செய்யப்பட்டு விடக்கூடாது. மணமகளை தேர்ந்தெடுக்கிற போது மார்க்கத்திற்கும் கொஞ்சம் இடம் கொடுங்கள். இன்றைக்கு நிறைய குடும்பங்கள்ல என்ன பிரச்சனை தெரியுமா? என்ன பிரச்சனை? மாமியார கவனிக்கிறது இல்லை மருமக கவனிக்கிறது இல்லை. மாப்பிள்ளையோட பிறந்த சகோதரிகளோடு அந்த வந்திருக்கிற மருமகள் ஒத்து போவதில்லை. என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? என்ன காரணம்? நம்முடைய மகளும் மாறி போகிறான். ஒரு கட்டத்தில் ஆரம்பத்தில் நமக்கு சாதகமாக பேசி 1-2 வருடங்கள் மாறி போகிற போது அவனும் மாறி போகிறான், அவளுக்கு ஒத்து ஊதுகிறான் என்று நாம் பேசிக் கொள்கிறோமே. இந்த தவறு எங்கிருந்து துவங்குகிறது? பணத்தை பார்த்ததன் விளைவு, அழகை பார்த்ததன் விளைவு, நல்ல குடும்பத்தை பார்த்ததன் விளைவு, நல்ல மார்க்க பற்றையும் இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்களையும் பார்த்து நாம் தேர்ந்தெடுத்திருந்தால் மாமியாரை மாமியாராக பார்க்காமல் ஒரு முஸ்லிம் சகோதரியாக பார்க்க வேண்டிய ஒரு உறவு. அல்லாஹ் குர்ஆனில் அப்படித்தானே சொல்கிறான், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிற அனைவரும் உறவு முறையால் எப்படி இருந்தாலும் சகோதரர்களாக அவர்கள் பாவிக்கப்பட வேண்டும். நாத்தனார, மாப்பிள்ளையோட பிறந்த சகோதரிய, மாப்பிள்ளையோட பிறந்த சகோதரர்களை அவர்கள் பாரமாக நினைக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவரிடத்தில் ஈமான் இருக்கிறது, அவர் முஸ்லிமாக இருக்கிறார் என்பதற்காக வேண்டி அவர்களோடு காரியங்களில் சமமாக அவர்கள் நடந்து கொள்வார்கள். இன்னைக்கு சூழ்நிலைகள் மாறியதற்கான காரணங்கள் இதுதான். கணிதத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அப்ப நாம தேர்ந்தெடுப்பதில் தவறிழைக்கிறோம். நாம் நம்முடைய கணவர் அப்படி இருக்க வேண்டும், நம்முடைய மகளுக்கு வர்ற மாப்பிள்ளை இப்படி இருக்க வேண்டும், நம்முடைய மகனுக்கு வருகிற பெண் அப்படி இருக்க வேண்டும் என்று நிறைய கனவுகளையும் கற்பனைகளையும் லட்சியங்களையும் கொண்டிருக்கிறோம். ஆனால் 99.9% தாய்மார்கள் அல்லது ஆண்கள் பெண்கள் மார்க்கத்தை 2ஆம் பட்சமாகத்தான் வைத்திருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த குடும்பங்கள் அல்லது இந்த குடும்பங்களிலே இருந்து அல்லாஹ் நிம்மதியை கலற்றி விடுகிறான். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சோம்னு சொன்னா மருமகளும் மாமியார் உட்கார்ந்து சீரியல் பார்க்கலாம். அங்க என்ன நடக்கணும்? மருமகளும் மாமியார் உட்கார்ந்து தொழணும், குர்ஆன் ஓதணும், மார்க்க சம்பந்தமான விஷயங்களை பேசலாம், அல்லது பிள்ளைகளை வளர்ப்பது சம்பந்தமான விஷயங்களை ஆலோசனை செய்யலாம். இன்றைக்கு என்ன நடக்கிறது? மாமியார் மருமகளும் உட்கார்ந்து டிவி பார்க்கிறான், மாமனாரும் உட்கார்ந்து இருக்கிறார். யோசிக்க வேண்டாம், அல்லாஹ்வுடைய அருள் எப்படி அந்த வீட்டுக்குள்ள இறங்கும்? அல்லாஹ்வுடைய அருளே ஒரு வீட்டிற்குள் இறங்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமான ஒரு குடும்பம் அல்லது ஒரு குடும்ப அமைப்பு எப்படி சுவர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக அவர்கள் மாற்றம் பெறுவார்கள்? அங்கிருந்து உருவாகிற வெளிவருகிற நம்முடைய சந்ததிகள், பிள்ளைகள் எப்படி தீனுடையவர்களாக வெளியே வருவார்கள்? கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, சுவர்க்கத்திற்கு நம்முடைய கணவனை நாம் அழைத்து செல்ல வேண்டும். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். இது குர்ஆன் சொல்லுகிற பாடம்.
குர்ஆன் சொல்லுகிற போதனை. அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிற விசுவாசிகளே, நீங்கள் உங்களுடைய குடும்பத்தார்களை, உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலே இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கணவனோடு கணவனின் வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் அக்கறைகளை பரிமாறிக்கொள்கிற நாம், பிள்ளைகளோடு பல சந்தர்ப்பங்களில் அக்கறையோடு பல விஷயங்களை பரிமாறிக்கொள்கிற நாம், என்றாவது சுவர்க்க நரகம் குறித்து பேசி இருக்கிறோமா? அப்படியான அமைப்பில் நம்முடைய வீடுகள் அமையப்பெற்றிருக்கவில்லை. எப்படி அந்த வீட்டில் நிம்மதி இருக்கும்? எப்படி அந்த வீட்டில் நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கும்? எப்படி அந்த வீட்டில் கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கும்? எப்படி அந்த வீட்டில் சோதனைகள் இல்லாமல் இருக்கும்? சரி, தேர்வு செய்வதில் நாம் தவறிழைத்து விட்டோம் என்று சொன்னால், நம்முடைய மக்களுக்கு, நம்முடைய மகளுக்கு, மகனுக்கு அல்லது நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய பெற்றோர்களால் அது தேர்வு செய்யப்படுகிற போது மாற்றி அமைத்து விட்டார்கள் என்று சொன்னால், சரியான பாதையில் நாம் தேர்ந்தெடுத்து பயணிக்க வேண்டும். இப்போது நாம் பயணித்துக் கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை முறையை இஸ்லாமிய வாழ்க்கை முறையோடு மாற்றி அப்படியே கொண்டு போக வேண்டும். அல்லாஹுடைய ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று, எல்லா ஆண்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் மனதிலே ஒரு ஆசை இருக்கிறது. என்னுடைய மனைவி என்னுடைய வாழ்க்கைக்கு என்னோடு மனைவியாக இணைவதற்கு முன்பான இருக்கிற அந்த இளமை வாழ்க்கை இருக்கிறது, அது யாரோடும் பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்க கூடாது. பார்வை அளவிலோ அல்லது உள்ளத்து அளவிலோ சிந்தனை அளவிலோ யாருக்கும் அது சொந்தமாக இருக்கக்கூடாது. எனக்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்க வேண்டும். இது ஒரு ஆணுக்கும் இருக்கிறது, ஒரு பெண்ணுக்கும் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் திருமணம் இருக்கிறதே, அது கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, 28 வயது நிறைந்த ஒரு வாலிபராக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 முறை திருமணம் செய்து கணவனை இழந்த விதவையாக இருந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை 40 வயதை அடைந்த ஒரு பெண்மணியை திருமணம் செய்கிறார்கள். யோசித்து பாருங்கள். நமக்கும் நம்முடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமண வாழ்க்கைக்கும் எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்திருந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க குடும்ப பாரம்பரியத்தில் மிகச் சிறந்தவர்களாக இருந்தார்கள். அழகும் அவர்களிடத்திலே இருந்தது, பொருளாதாரமும் அவர்களிடத்திலே இருந்தது. இவையெல்லாம் விட அந்த பெண்மணி இடத்திலே, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே அழகிய பண்பாடுகளும் குணங்களும், அன்றைய அரபுலகத்தினுடைய அறியாமை காலத்திலும் கூட சிலைகளை வணங்காத, தவறான காரியங்களில் ஈடுபடாத, நன்னம்பிக்கையோடும் நற்குணத்தோடும் வாழ்ந்த நல்ல குணமுடைய அந்த பெண்ணை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தேர்ந்தெடுத்து மணமுடித்தார். 2 முறை கணவனை இழந்து தன்னுடைய இல்லற வாழ்க்கையை 2 கணவர்களோடு பகிர்ந்து விதவையாக மாறிப்போன ஒரு பெண்ணை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய அரபுலக மக்களுக்கு மத்தியிலே தேர்ந்தெடுக்கிற போது இந்த 4 குணங்களும் பின்னால் எந்த 4 குணங்களை 4 அம்சங்களை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களோ அந்த 4 அம்சங்களும் ஒன்றே பெற்றிருக்கிற அல்லது ஒருங்கே பெற்றிருக்கிற ஒரு பெண்மணியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து போகிற ஒன்று அல்ல. நாம் இறந்த பிறகு நாம் மன்னரை என்று சொல்கிற கபரை சந்திக்க இருக்கிறோம். அங்கேயும் நம்முடைய வாழ்க்கை நீண்ட நெடுங்காலம் இருக்கிறது. நமக்கு முன்னால் நம்முடைய சொந்த பந்தங்கள், அவர்களுக்கு முன்னால் அவர்களுடைய சொந்த பந்தங்கள் இதோ மன்னரையிலே இருக்கிறார்கள். நமக்கு முன்னால் போன வருஷம் இருந்தவர் இதோ மன்னரையிலே இருந்து கொண்டிருக்கிறார். அதற்கு 10 வருஷத்திற்கு முன்னால் இறந்து போன நம்முடைய மூதாதையர்கள், குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள். நம்முடைய வயதை கணக்கு பார்த்து நம்மோடு வாழ்ந்தவர்கள், சல்காலத்தில் வாழ்ந்தவர்கள், நாம் சிறுபிள்ளையாக இருக்கும்போது வாழ்ந்தவர்கள் எல்லாம் இதோ மன்னரையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதை தாண்டி நாளை மறுமை நாளையிலே சுவர்க்கம் நரகம் என்று சொல்கிற இருவரும் இடங்கள் நமக்காக காத்திருக்கிறது. அங்கே சுவர்க்கத்தை நோக்கிய நகர்வு நமக்கு இந்த உலகத்திலே வாழ்கிற போது அவசியம். நம்முடைய தேர்வு நமக்கான கணவனை
நம்முடைய பெற்றோர்கள் தவறாக தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறார்கள், நம்முடைய கணவனிடத்திலே தீன் இல்லை, மார்க்கம் இல்லை என்று சொன்னால் நாம் நம்முடைய மகளுக்கோ அல்லது மகனுக்கோ தேர்ந்தெடுத்த அந்த ஜோடி பொருத்தம் என்பது மார்க்கம் இல்லாமல் இருக்குமேயானால் மார்க்கம் உண்டாகுவதற்கான வழிவகைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் உண்மையில் நம்முடைய இல்லங்களில் மாத்திரமல்ல, நம்முடைய வீடுகளில் மாத்திரமல்ல, நம்முடைய எவருடைய மனதிலும் நிம்மதியை அல்லாஹ் தஆலா ஒரு காலமும் தரமாட்டார். இது சத்தியம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எத்தனை இல்லங்கள் 11 மணி 12 மணி வரைக்கும் சினிமா பார்த்துட்டு சீரியல் பார்த்துட்டு இரவுல 12 மணிக்கு தூங்குறாங்க, காலையில 8 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு வர நிறைய பிள்ளைங்கள்ட்ட ஏண்டா லேண்டா வரன்னு கேட்டா எங்க உமாவே 7 மணிக்கு தான் அசத்து எஞ்சிக்கிறாங்க, எங்க வாப்பாவே 8 மணிக்கு தான் எஞ்சிக்கிறாரு என்று சொல்லுகிற நிறைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். இது இங்கு மாத்திரமல்ல, எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. சுபுகே தொழுகிற ஒரு குடும்பத்தில் கணவன் உறங்குகிறார், மாமியார் உறங்குகிறார், மருமகள் உறங்குகிறார், சகோதரன் உறங்குகிறான், சகோதரி உறங்குகிறார், பெற்றெடுத்த பிள்ளைகள் எல்லோரும் தொழாமல் உறங்குகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வை மறந்து உறங்குகிறார்கள் என்று சொன்னால் அந்த குடும்பம், அந்த வீடு எப்படி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை சுமந்ததாக இருக்கும்? இன்றைக்கு வீட்டுக்கு வீடு நோயாளி இருக்கிறார்கள். வீட்டுக்கு வீடு சமயக்கட்டுல எப்படி நம்ம வீட்டு உபயோக பொருட்கள் டப்பாக்களை வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி எல்லா வீடுகளிலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாத்திரை டப்பா இருக்கு. பச்சை பிள்ளைக்கு கூட, குழந்தைக்கு கூட இன்னைக்கு மாத்திரை மருந்து வச்சுட்டு இந்த வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறோம். ஏன்? அல்லாஹ் நோய் நொடியான வாழ்க்கைகளை தருகிறான். வருடத்தில் நம்முடைய பெரும்பாலான பொருளாதாரம் மருத்துவத்திற்காக வேண்டி ஒரு பகுதி செலவழிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஆக கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டம் ஏதோ தவறு நடந்து விட்டது, அதை தொடர விடாமல் நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். மார்க்கத்தை படிக்க வேண்டும். தெரிந்தவர்கள் தெரியாதவர்களிடத்திலே சென்று மார்க்க சம்பந்தமான விஷயங்களை கேட்க வேண்டும். இன்றைக்கு நிறைய இடங்களில் பெண்களுக்கான மதரசாக்கள் வந்திருக்கிறது. ஆலிமாக்கள் நிறைய வந்திருக்கிறார்கள். அவர்களை அழைத்து எனக்கு குர்ஆன் ஓத சொல்லிக் கொடுங்கள், அல்லது எனக்கு தொழுகை எப்படி தொழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுங்கள் என்று நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கான இந்த காரியத்தை சீர் செய்து கொள்ள வேண்டும். கணவரிடத்திலே, பிள்ளைகளிடத்திலே தீனை கொண்டு வருவதற்கு, மார்க்கத்தை உருவாக்குவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இது ஒரு நல்ல கணவன் மனைவியாக சொர்க்கத்திற்கு செல்வதற்கான முதல் வழி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு வழியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு பெண் பல சந்தர்ப்பங்களில் தன்னுடைய காரியத்தை சாதிப்பதற்காக வேண்டி, தன்னுடைய மனதிலே இருக்கிற லட்சியங்களை அடைவதற்காக வேண்டி பல சந்தர்ப்பங்களில் ஒரு பெண் கையாள்வது கணவனுடைய அல்லது கணவனுக்கு தர வேண்டிய மிக முக்கியமான உரிமை ஒன்றை அல்லாஹ் அந்த பெண்ணோடு இணைத்து வைத்திருக்கிறான். அதிகபட்சமா அந்த கணவன் ரொம்ப இறங்கி போகிற இடம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த இடத்தை நிறைய பெண்கள் சமூகத்திலே தவறாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தன்னுடைய ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை இல்லற வாழ்க்கைக்காக அழைக்கிற போது உடல் ஆரோக்கிய குறைவு இருக்குமேயானால், நோய் நொடிகள் இருக்குமேயானால், உடலிலே பலகீனம் சோர்வு இருக்குமேயானால் அதை தவிர்த்து விட்டு மற்ற வேறெந்த காரணமும் இல்லாமல் தன் கணவன் தன்னோடு வாழ்வதற்காக வேண்டி அழைக்கிற போது மறுப்பாளையானால், இன்றைக்கு நிறைய பெண்கள் மவன இரி எப்படி இருந்தாலும் எங்கிட்ட வந்துதானே ஆகணும், நான் அப்ப வச்சுக்கிறேன் என்று சபதம் போட்டு, மனதிற்குள் சபதம் போட்டு நிறைய பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களுடைய வாழ்க்கையோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். கவலையோடு நாம் பேசுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அப்படி ஒரு பெண்மணி தன் கணவனுடைய உணர்வுகளோடு விளையாடுகிறார் என்று சொன்னால், எந்த காரணமும் இல்லாமல், உடலியல் ரீதியான எந்த நோயும் இல்லாமல் அல்லது சோர்வும் இல்லாமல் அவள் விளையாடுகிறாள் என்று சொன்னால், அல்லாஹ் அந்த பெண்ணை சபிக்கிறான், வானவர்கள் சபிக்கிறார்கள் என்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றிருக்கிற ஒரு பெண் எப்படி அந்த கணவனோடு சொர்க்கத்திற்குள் நுழைய முடியும்? நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. உலகத்திலேயே இந்த பாடுபடுத்துறாரே, அல்லது உலகத்திலேயே இந்த பாடு இந்த பொம்பளை படுத்துறாளே, சொர்க்கத்திலையும் இவளோட போய் இருக்கணுமா, சொர்க்கத்திலையும் இந்த மாப்பிள்ளையோட போய் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. ஆனால் அல்லாஹ் வேற எந்த உறவுக்கும் இந்த உரிமையை கொடுக்கவில்லை. ஜோடியாக அனுபவிக்கிற அல்லது ஜோடியாக ரசிக்கிற
ஒரு உறவு அப்படின்னு சொன்னா அது கணவன் மனைவி உறவு, அது சொர்க்கத்திற்குள்ளும் நீடிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் ரசூல் அல்லாஹ்வும் விரும்புகிறார்கள். அதற்கான மூன்றாவது காரணி ஒரு கணவன் மனைவியை, ஒரு மனைவி கணவனை மகிழ்வித்து இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்திற்கு நிறைய வாசல்கள் இருக்கிறது, அதுல ஒரு வாசல் பாபு சதகா, சதகா என்று சொல்லுகிற வாசல். சதகா செய்தவர்கள் அந்த வாசலின் வழியாக சொர்க்கத்திலே நுழைவார்கள். சதகாவுக்கு பொருள் தருகிற போது மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான விளக்கங்களை இந்த சமூகத்திற்கு தந்திருக்கிறார்கள். நிறைய பேர் சதக்கான்னு சொன்னா, தர்மம் என்று சொன்னால் பாக்கெட்ல இருந்து காசை எடுத்து கொடுக்கிறது, அல்லது வீட்டில் இருக்கிற காசை எடுத்து கேட்கிறவங்களுக்கு கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு வரையறைக்குள் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எதிர்காப்புல ஒரு முஸ்லீம் வருகிறார், நாம மார்க்கெட்டுக்கு ஜாமா வாங்க போறோம், புர்கா போட்டு ஒரு பொம்பளை வாரா, அவளை பார்த்து புன்னகைக்கிறது இருக்குது அல்லவா, முஸ்லிம் என்பதற்காக வேண்டி அந்த பெண்ணை, எதிரே வருகிற ஒரு பெண்ணை பார்த்து சிரிப்பது. அதாவது நீங்க பெண்களாக இருக்கிறவர்கள் ஒரு பெண்ணை பார்த்து சிரிக்கிறது. ரோட்ல போற நம்ம மாப்பிளையை பார்த்து அசத்து சொன்னாங்க, நீங்க ரோட்ல எந்த பொம்பளை புர்கா போட்டு வந்தாலும் பார்த்து சிரிங்க, சதக்கான்னு சொன்னாங்கன்னு சொல்லிடாதீங்க. நம்ம சிரிக்கிறது இருக்கிற ஒரு பெண் ஒரு பெண்ணை பார்த்து முஸ்லிம் என்பதற்காக வேண்டி பார்த்து முக மலர்ச்சியோடு பார்ப்பது இருக்கிறது, அதுவும் ஒரு சதக்கா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தெருவுல நடந்து போறோம், ஒரு கல்லு கிடக்குது, நடுவு ரோட்ல கிடக்குது, அல்லது ஓரத்துல ஒரு முள்ளு கிடக்குது, அதை எடுத்து ஓரமா போடுறது, மக்களுக்கு இடையூறு தருகிற பாதைகளிலே கிடக்கிற கற்களையும் முற்களையும் அகற்றுவது கூட சதக்கா என்று சொன்னார்கள். இப்படியெல்லாம் சதக்காவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்கம் சொல்கிற போது ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், நீங்கள் உங்கள் மனைவியை அல்லது ஒரு பெண் ஒரு கணவனை மகிழ்விக்கிற அந்த வாழ்க்கை அமைப்பு இருக்கிறது அல்லவா, அந்த அமைப்பும் கூட சதக்காதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு சொல்றாங்க. அப்போ ஒரு நபித்தோழர் எழுந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எப்படி எங்களுடைய ஆசைகளை, எங்களுடைய இச்சைகளை தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி நாங்கள் கணவன் மனைவி என்கிற அந்த இல்லற அமைப்பில் நாங்கள் ஈடுபடுகிறோம், அது எப்படி சதக்கா தர்மமாக ஆகும் என்று ஒரு நபித்தோழர் கேட்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதே இன்பத்தை, அதே சுகத்தை, அல்லது அதே இல்லற வாழ்க்கையை திருமணம் என்கிற அந்த அமைப்பு இல்லாமல் இன்னொரு பெண்ணோடோ அல்லது இன்னொரு ஆணோடோ பகிர்ந்து கொள்கிற போது அதற்கு தண்டனை கிடைக்கும் அல்லவா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். அந்த நபித்தோழர் சொன்னார், ஆம், விபச்சாரம் என்கிற பெயரிலே நடைபெறுகிற அந்த பாவத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக தண்டனை தருவான் அல்லாஹ்வுடைய தூதரே. இப்படி என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அனுமதிக்காத வகையிலே அல்லது மார்க்கம் அனுமதி கொடுக்காத வகையிலே அந்த இன்பத்தை பெறுகிற போது தண்டனை கிடைக்கும் என்று சொன்னால், அனுமதித்த முறையில் அதை அந்த உறவை மேற்கொள்கிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தர்மம் செய்த, சதகா செய்த நன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவதற்கு அவனுக்கு என்ன வந்துவிடப் போகிறது? ஆம், உங்களுக்கு சதகா செய்த அந்த நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள். இன்னொரு இடத்துல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு, ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு ஒரு கவள உணவு இருக்கிறதே அதை ஊட்டி விடுவதும் கூட தர்மம். இந்த ரெண்டையும் வாழ்க்கையில் அதிகம் பேணி வருகிற தாய்மார்கள், நிறைய பெண்கள் காரியம் சாதிக்கிற இடமாக வைத்திருக்கிற அந்த இடத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது சதகான்னு சொன்னாங்க. இன்னைக்கு எத்தனை தாய்மார்கள், அது எத்தனை கணவன் மனைவி, இன்னைக்கு எத்தனை கணவன் மனைவி இன்னைக்கு அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கிறார்கள், அல்லது அதை எந்த அளவிற்கு பயன்படுத்துகிறார்கள் என்று நாம் பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய லானத்தை, சாபத்தை பெற்றுத் தருகிற எந்த பெண்ணும் நிச்சயமாக சத்தியமாக சொர்க்கத்திற்குள் தன்னுடைய கணவனோடு அல்லது தன்னுடைய சந்ததிகளோடு சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வாழ்க்கையில் ஏற்படுகிற எந்த ஒரு நிலையிலும் நிலைகுலையாமல் வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். இன்றைக்கு சமூகத்திலே தாய்மார்களுக்கு இருக்கிற மிக பலகீனமான ஒரு விஷயம் என்று சொன்னால், எந்த ஒன்றையும் சரியாக அணுகாத ஒரு முறை, பொறுமை, சகிப்புத்தன்மை, இதை மீறிய பல சந்தர்ப்பங்களில் உணர்வுகளை வெளிப்படுத்துகிற போது அங்கே நாம்
குடும்ப வாழ்க்கை மாத்திரமல்ல, மொத்தத்திலே வாழ்க்கையில் நிறைய இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்வேன். அதற்கு உம்மு சுலைம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொர்க்கத்திற்குள் மெஹராஜில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்திற்குள் ஒரு காட்சியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காண்பிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துல நுழைஞ்சு நடந்து போறாங்க. அங்கே ஒரு பெண்மணியும் நடந்து போகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்டாங்களா, அதோ செல்கிற அந்த பெண்மணி யார் என்று கேட்கிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொர்க்கத்தில் நடந்து போகிற போது அவங்களுக்கு முன்னால் ஒரு பெண்மணி நடந்து போகிறாள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், யார் அந்த பெண்மணி? உம்மு சுலைம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வாயால் புகழப்பட்டவர்கள் அல்லது அறிவிக்கப்பட்டவர்கள். உலகத்தில் வாழ்கிற போதே சொர்க்கத்தை கொண்டு சோபனம் சொல்லப்பட்ட பெண்மணிகளில் அவங்களும் ஒருத்தவங்க. எந்த அளவிற்கு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே நடமாடுகிற பாக்கியத்தை உலகத்திலேயே அல்லாஹு தஆலா அறிவித்துக் கொடுப்பான். அந்த பெண்மணியுடைய வாழ்க்கையை நாம் படித்து பார்க்கிறோம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கணவர் வெளியே சென்றிருக்கிறார். வெளியூருக்கு வியாபார நிமித்தமாக சென்றிருக்கிறார். அவர் வெளியே செல்கிற போது பிள்ளைக்கு உடம்பு நிலை சரியில்லாமல் இருந்துச்சு. ரொம்ப அதிகமான ஜுரம் அந்த குழந்தைக்கு இருந்துச்சு. வெளியூருக்கு சென்றிருந்த கணவர் வருவதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னால் அல்லது ஒரு நாளுக்கு முன்னால் குழந்தை இறந்து விடுகிறது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வேகமா போய் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா வீடுகள்கிட்டையும் சொன்னாங்க, என்னுடைய கணவர் இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ ஊர் திரும்பி விடுவார். அவர் வந்துட்டாருன்னு சொன்னா புள்ள இறந்து போன செய்திய அவற்றை சொல்ல வேண்டாம். புள்ள இறந்து போன செய்திய அவற்றை சொல்லிடாதீங்க, நீங்க நான் சொல்லிக்கிறேன் என்னுடைய கணவர்கிட்ட. பக்கத்தில் இருக்கிற அந்த தெருவில் இருக்கிற அத்துணை வீடுகளிலும் ஏறி இறங்கி அந்த தாய் சொன்னால், நீங்கள் யாரும் அவரிடத்திலே சொல்லிவிடாதீர்கள், என்னுடைய கணவரிடத்திலே அவர் வெளியூருக்கு சென்று வருகிறார், வியாபாரத்திற்காக போனவர், அங்கு என்ன நடந்திருக்கும், அது லாபமாக அமைந்ததா நஷ்டமாக அமைந்ததா எதுவும் நமக்கு தெரியாது. அங்கே அவர் வாழ்க்கையில் அந்த இடத்தில் என்னென்ன சந்தித்திருப்பார் என்பதும் நமக்கு தெரியாது. எனவே அவர் வந்தவுடன் அவரிடத்தில் நான் பேசிக் கொள்கிறேன், நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறார்கள். சொன்னது போலவே மறுநாள் மாலை நேரத்திலே கணவர் வருகிறார். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார். கணவரை முகமலர்ச்சியோடு அந்த பெண்மணி வரவேற்கிறார். எங்கு நடக்கும்? எந்த வீட்டிலே தன்னுடைய பெற்றெடுத்த மகளை, வளர்ந்து கண் முன்னால் விளையாடி கொண்டிருந்த மகளை அந்த சகோதரி இழந்திருக்கிறார். கணவர் வெளியூருக்கு சென்று வருகிறார். வெளியூருக்கு சென்ற அந்த கணவரை பார்த்து முகமலர்ச்சியோடு வரவேற்று, போன வியாபாரம் எப்படி இருந்துச்சு, லாபமா இருந்துச்சா, எல்லாத்தையும் விசாரிக்கிறார்கள். வந்தவருக்கு நல்ல உணவை கொடுக்கிறார்கள், நல்ல சாப்பிடுறாரு. கணவர் நீண்ட நாளுக்கு பிறகு ஊர் வந்திருக்கிறார். கணவரோடு தன்னுடைய இல்லற வாழ்க்கையை பகிர்ந்து கொள்கிறார்கள். எல்லாம் முடிஞ்சு அந்த பெண்மணி சொன்னாங்களா கணவரை பார்த்து, ஒருத்தர் நம்மள்ட்ட ஒரு பொருளை கொடுத்து இதை கொஞ்ச நாளைக்கு நீங்க வச்சுக்கோங்க, நான் திருப்பி வாங்கிக்கிறேன்னு சொன்னா அந்த பொருளை நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த மனைவி தன்னுடைய கணவரிடத்துல கேட்கிறான். அவர் சொன்னாரு, ஆமா வச்சுக்கோன்னு சொல்லி தந்திருக்கிறாங்க, திருப்பி வாங்கிக்கிடுவேன்னு சொல்லி தரும்போதே சொல்லி தந்திருக்கிறாங்கன்னு சொன்னா திருப்பி கொடுக்கறது தானே முறை. அந்த பெண்மணி சொன்னாங்களா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அல்லாஹ் ஒரு குழந்தையை தந்தான், அந்த குழந்தையை அவன் எடுத்துக்கொண்டான், எனவே ஜனாசா நல்லடக்கம் செய்வதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் என்று அந்த பெண்மணி தன்னுடைய கணவரிடத்திலே சொல்கிறார். தாய்மார்கள், இவ்வளவு மனோ வலிமை இருந்தால் அந்த பெண்மணி இந்த காரியத்தை செய்திருக்க முடியும். இன்றைக்கு நம்ம வீட்டுல என்ன நடக்குது? வெளியில போறாரு, கணவர் உழைக்கிறார், அவர் யாருக்காக வேண்டி உழைக்கிறார் என்று எந்த பெண்ணும் நினைத்து பார்ப்பதில்லை. இன்னைக்கு வெளியே போற கணவர் வியாபாரத்துக்கு போறாரு, அவர் கடையில வேலை பார்க்கிறாரு அல்லது சொந்த பிசினஸ் நடத்துறாரு, அவர் நடத்துகிற அந்த வியாபாரத்தில் அவர் வேலை செய்த அந்த இடத்தில் எதுவும் நடந்து இருக்கும். காலையில் அவர்கிட்ட பேசிட்டு போயிருப்பான், நீ கொடுத்த பொருள் சரியில்லை, அல்லது முதலாளி வேலை பார்க்கிற நம்முடைய கணவரை ஏசி இருப்பார். வெளியில இருந்து வருகிற அந்த கணவர் பல சூழ்நிலைகளோடு பல சந்தர்ப்பங்களோடு உள்ளே வருவார். வருகிற போது நமக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளை எடுத்து ஓரமாக வைத்துவிட்டு அவரை முகமலர்ச்சியோடு உள்ளே வரவேற்று அவருக்கு தேவையான காரியங்களை செய்து முடித்த பிறகு, அவர் ஆசுவாசப்படுத்தி சாதாரண நிலைக்கு வந்த பிறகு
நம்முடைய ஆற்றாமையை நாம் வெளிப்படுத்துகிற போது அந்த உறவு இருக்கிறதே, அந்த உறவின் மூலமாக ஏற்படுகிற அந்த காரியங்கள் இருக்கிறதே, அது குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆக கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளை, நிறைய பண்புகளை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்திற்கு செல்வதற்கான தகுதிகளாக தாய்மார்களுக்கு தந்திருக்கிறார்கள். என்பதால் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய விஷயங்களை எளிதான காரியங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்பித்துக் கொடுத்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, நாம் சுவர்க்கத்திற்கு செல்வதோடு நம்முடைய கணவன்மார்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய மக்களையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். அந்த அழைப்பில் அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் பேசுகிறான். பிள்ளைகளோடு அவர்கள் சொர்க்கத்திலே இருப்பார்கள், குடும்பத்தார்களோடு அவர்கள் சொர்க்கத்திலே இருப்பார்கள் என்று அல்லாஹ் பல இடங்களில் பேசுகிறான். எனவே நல்ல குடும்பத்தை உருவாக்குவதோடு மாத்திரமில்லாமல் அந்த குடும்பம் சுவர்க்கத்திற்குரிய குடும்பமாக உருவாக்க வேண்டும். அதே நேரத்திலே இஸ்லாமிய விழுமியங்களையும் இஸ்லாமிய பண்பாடுகளையும் ஒழுக்கங்களையும் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற நல்ல தன்மைகளையும் கொண்ட குடும்பமாக அது உருவாக வேண்டும். ஹவுலா என்று சொல்கிற ஒரு பெண்மணி, அவருடைய கணவர் அவுஸ் என்று சொல்கிற கணவர் சஹாபி பெண்மணி, அவரும் சஹாபி. ஒரு பிரச்சனை, அவர்களுக்குள் விவாதம் நடக்கிறது. பேச்சினூடாக கணவர் என்ன சொல்லிட்டாருன்னு சொன்னா, நீ எங்க உம்மா மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டார். அரபுகளிடத்திலே ஒரு பழக்கம் உண்டு, எவர் தன்னுடைய மனைவியை தான் பெற்றெடுத்த தாய்க்கு ஒப்பாக்குகிறாரோ என்ன ஆகும்னு சொன்னா, கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம தலாக்கு மாதிரி ஆயிடும். கணவன் மனைவி சேர்ந்து வாழ முடியாது. அவசரத்துல, கோபத்துல, ஆத்திரத்துல அவர் தன்னுடைய மனைவி ஹவுலாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு வெளியே போயிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள வந்தார். உள்ள வந்து மனைவியை சமாதானப்படுத்துகிறார். நான் ஆத்திரத்துல சொல்லிட்டேன், அவசரத்துல சொல்லிட்டேன், தெரியாம சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மனைவியை சமாதானப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வீடுகளில் அன்றாடம் நடக்கிற செய்தி தானே. பொதுவாகவே கணவன்மார்கள் ஆத்திரத்தில் பேசுவார்கள், இரண்டாவது வந்து கொஞ்சுவாங்க. அவரும் தன்னுடைய மனைவியை கொஞ்சுகிறார். ஆனால் அந்த கொஞ்சலில் கொஞ்சம் வித்தியாசத்தை அந்த பெண்மணி உணர்கிறார். இவர் வேறு ஏதோ ஒன்றுக்காக வேண்டி நம்மை அழைக்கிறார் போல் தெரிகிறது. அந்த பெண்மணி சொன்னாங்க, இங்க பாருங்க, நீங்க சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லிட்டீங்க. எப்ப நீங்க இந்த வார்த்தையை சொன்னீங்களோ அப்பவே உங்களுக்கும் எனக்கும் இடையே இருக்கிற உறவு அது முடிந்து விட்டது. இனிமே கணவன் மனைவி அப்படிங்கிற உறவு இல்லை. தயவு செய்து இனி என் பக்கத்துல வராதீங்க, இனி நெருங்காதீர்கள். நீங்கள் சொல்லுகிற எக்ஸ்கியூஸை, மன்னிப்பை அல்லது நீங்கள் சொல்லுகிற ஆறுதலை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் கணவனாக இருக்கிற அந்த உரிமை இப்போ உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் விடல, அவர் மேலும் முயற்சிக்கிறார். வேகமா தள்ளிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபைக்கு ஓடி போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய கணவர் இப்படி சொல்லிவிட்டார், இப்படி நடந்து விட்டது, என்னுடைய கணவரை இழப்பதற்கு எனக்கு மனதில்லை, ஆனால் அதே நேரத்திலே என்னுடைய கணவரோடு நான் சேர்ந்து வாழ வேண்டும், இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார், வழி இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அம்மா இப்போதைக்கு இந்த சட்டம் தான் இருக்கிறது, அல்லாஹ் இந்த சட்டத்தை மாற்றினால் உன்னுடைய கணவரோடு வாழ்வதற்கு வழி இருக்கிறது. இப்போ அந்த பெண்மணி கேட்டாங்க, அல்லாஹ் மாற்றுவானா? ஆம், அல்லாஹ் மாற்றுவான். அல்லாஹ்விடத்திலே அந்த பெண்மணி பேசுகிறான். அல்லாஹ்விடத்திலே அந்த பெண்மணி தன்னுடைய இல்லற வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவத்தை அல்லாஹ்வோடு பேசுகிறாள். யா அல்லாஹ், என்னுடைய கணவர் பேசிவிட்டார், ஆத்திரத்தில் பேசிவிட்டார், அவருக்கு பேச வேண்டும் என்கின்ற உளப்பூர்வமான எதுவும் கிடையாது, ஏதோ கோபத்தில் பேசிவிட்டார். எனக்கும் அவரை அன்றி வேற வாழ்க்கை கிடையாது, எனக்கும் அவரை என்று வேறு வாழ்க்கை கிடையாது, எங்களுக்கு வயசு ஆயிடுச்சு, எங்களுடைய காலங்கள் எல்லாம் கழிந்து விட்டது, நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டும் அல்லாஹ்வே என்று அல்லாஹ்விடத்திலே பேசுகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கது சமிஅ அல்லாஹ் என்று சொல்கிற அந்த 28வது ஜுஸுவினுடைய முதல் 6 அல்லது 4 வசனங்களை அந்த பெண்மணியின் நினைவாக அந்த பெண்மணியின் கோரிக்கையை ஏற்று அல்லாஹ் அந்த சட்டத்தை ரத்து செய்து அல்லாஹ் ஆயத்துகளை இறக்கினான் என்பதாக பார்க்கிறோம். கணவரே தப்பு செய்கிற போதிலும் அல்லாஹ் தடுத்திருக்கிறான் அல்லது செய்யக்கூடாத காரியத்தை செய்திருக்கிறார் என்பதற்காக வேண்டி அந்த பெண்மணி அந்த இடத்தை விட்டு ஓடி போனார்கள் அல்லவா, அந்த தைரியம், அந்த அல்லாஹ் விரோதமான காரியங்களை கணவரே செய்தாலும் அதை எதிர்த்து போராடுகிற ஒரு மனைவியாக
நாம் உருவாகிறோம் அல்லது நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய பிள்ளைகளை அல்லது நம்முடைய சந்ததிகளை உருவாக்குகிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த குடும்பம் மகிழ்ச்சிக்குரிய குடும்பமாக அமையும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு பிடித்தமான வழியிலே அவன் ஏவி இருக்கிற கட்டளைகளை ஏற்று அவன் தடுத்திருக்கிற விலக்கி இருக்கிற காரியங்களிலே இருந்து விலகி வாழ்கிற மேல் மக்களாக நல்லவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்புரிவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகளின்றி உடல் ஆரோக்கியத்தோடும் மன நிறைவோடும் இன்பத்தோடும் அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டாலும் நல்ல நசீபை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள் நண்பர்கள் சுற்றத்தார்கள் உறவினர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து அருள்புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.